திருப்புகழ் 85. மஞ்சனும் குழலும் பிறை புருவங்கள் என் சிலையும் கணை கயல் வண்டு புண்டரீகங்களையும் பழி சிந்து பார்வை மண்டலம் சுழலும் செவி குழை தங்க வெண் தரளம் பதியும் பலும் மண்டு அலம் திகழும் கமுகம் சிறு கண்ட மாதர் சுகம் குரலும் கழை புய கொங்கை செங்கிரியும் பவளம் பொறி கந்த சந்தனமும் பொலியும் துகில் வஞ்சி சேரும் கஞ்சம் மண்டு உள் நின்று ரசம் புகு கண் படர்ந்திடம் ரம்பையெனும் தொடை கண் கை சரணம் செயல் வஞ்சரை நம்புவேனோ. சஞ்சக நஞ்சக டுண்டுடு டுண்டு டிண்டிமி டண்டம டுண்டுடு தந்த நந்தன திந்திமி சங்குகள் பொங்கு தாரை சம்புவின் குமரன் புலவன் பொரு கந்தன் என்றிடு துந்துமியும் துவசங்கள் அங்கு ஒளிரும் குடையும் திசை விஞ்சவே கண்டு வஞ்ச அசுரன் திரளும் குவடு அன்று அடங்கலும் வெந்து பொரிந்திட அண்டர் இந்திரனும் சரணம் புக வென்ற வேளே புயம் தன் அரம்பை குறிஞ்சியின் மங்கை குடில் மங்கையோடு அன்புடன் அண்டரும் தொழு செந்திலில் இன்புறு தம்பிரானே. கஞ்ச மண்டு உள் நின்று ரசம் புகு கண் படர்ந்திடம் ரம்பையெனும் தொடை கண் கை சரணம் செயல் வஞ்சரை நம்புவேனோ. அண்டரும் தொழு செந்திலில் இன்புறு தம்பிரானே. சஞ்சக நஞ்சக டுண்டுடு டுண்டு டிண்டிமி டண்டட மழுண்டுடு தந்த நந்தன திந்திமி என்று சங்குகளும் ஒலித்து எழும் தாரைகளும் சம்புவின் குமாரன் புலவன் போர்வல்ல கந்தன் என்று ஒலிக்கும் பேரிகைகள் கொடிகள் அங்கு ஒளிரும் குடைகள் ஆகிய இவையெல்லாம் திசைகள் மிக்கு விளங்கின. அக்காட்சியை பார்த்து அஞ்சும்படியாய் வஞ்சம் கொண்ட அசுரனின் படையும் கிரௌஞ்சமலையும் என்ற யாவும் அக்காலத்தில் வெந்து கரியாயாக தேவர்களும் இந்திரனும் அபயம் என்று உன் திருவடியை அடைய வெற்றி கொண்டவனே. தாமரை குளிர்ந்த வாழை என்பவை வளர்ந்துள்ள மலை நில மங்கையான வள்ளி நாச்சியார் அழகிய வானுலக மங்கையான தேவசேனை என்ற இருவருடன் அன்புடனே தேவர் தொழ திருச்செந்தூரில் இன்பத்துடன் வீற்றிருப்பவனே. நான் விலைமாதர் வசம் அழியாமல் காப்பாயாக.